எதுக்கு நான் எடுக்கணும்னு நெனச்சேன்னா, பயப்படாதேன்றத இன்னும் நமக்கு 8 டேஸ் சம்திங் தான் இருக்குது. 2025க்கு சாரி 2026க்கு. ஆனா, நமக்குள்ள என்ன இருக்கும்னா, ஒரு பயம் இருக்கும். ஒரு கலக்கம் இருக்கும். நம்ம 2026க்குள்ள போகணும். அடுத்த ஆண்டுக்குள்ள நம்ம கால எடுத்து வைக்க போறோம். நம்மளோட ஃப்யூச்சர் பத்தி இருக்கலாம். நம்ம இந்த ஆண்டுல நம்ம சில ஃபெயிலியர்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துருப்போம் பார்த்தீங்களா? அந்த ஃபெயிலியர்ஸ இனிமே நம்ம பார்க்கக்கூடாதுன்னு நீங்க நெனைக்கலாம். சில பீப்பிள்ஸ்னால ஒரு சில நபர்னால நீங்க பட்ட கஷ்டங்கள், அது திரும்பி உங்களுக்கு அந்த கஷ்டம் எல்லாம் படக்கூடாதுன்னு நீங்க நெனைக்கலாம். சில இழப்புகள், சில குடும்பத்திலயும் வறுமை, இந்த மாரி நெறைய நீங்க கஷ்டத்த இந்த வாட்டி பார்த்துருக்கலாம். அந்த பயம் ஒண்ணு உங்களுக்குள்ளேயே இருக்கும் எப்பவுமே. நம்மளோட இது என்னதுன்ற மாதிரி. நம்ம வாழ்க்கை இவ்ளோ பிரச்சனைல ஓடிட்டுருக்குன்ற ஒரு பயம் உங்களுக்குள்ள எப்பவுமே இருக்கும். உங்களுக்குள்ள மட்டும் இல்ல, எனக்குள்ள தான். ஏன்னா நெக்ஸ்ட் இயர்ன்றபோது, இந்த இயர்ல நம்ம ஒரு காரியத்த செஞ்சிருப்போம். அந்த இது தப்போ, இல்ல நம்மளுக்கு ப்ராஃபிட்டா இருந்தன்னா, அடுத்த ஆண்டுல டபுளா கிடைக்கணுன்ற பிளானோ, இதெல்லாம் அதுக்கான ஒரு பயமோ எல்லாமே நம்மகிட்ட இருக்கும். ஆனா, சில நம்ம இந்த மாரி பிரச்சனைய பார்த்து, நீங்க பயந்துகிட்டே இருந்தன்னா, என்ன ஆகுமோ? என்ன ஆகும்? இதே நான் தான் ஒரு 3 வீக்ஸுக்கு முன்னாடி பார்த்தேன்னா, உண்மையிலே ரொம்ப பயமா இருக்கும். என்னடா இது? என்ன பண்ண போறோம்ன்றது ரொம்ப பயமா இருக்கும். அதே தான் நம்ம அந்த பயம் என்ன ஆகுதுன்னா, காட விட்டு நம்மள விலக்குது. ஏன்னா, இந்த ஆண்டுல நம்ம என்னத்த தான் பார்த்தோம்? எதுவுமே கிடைக்கலையேன்றது ஒரு வெறுமை நமக்கு அது ஒரு பயமா உண்டாக்கி, அது தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப்லேருந்து நம்மள அப்படியே விலக்கி கூட்டிட்டு போயி, நம்மள ஒரு குழப்பத்திலேயே வச்சிருக்கு. நம்ம ஒழுங்கா தான் போறோமான்ற ஒரு குழப்பம். 2 தீமோத்தேயு 1:7 தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியைக் கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவி. பலம் எப்போ வரும்? நம்ம சில விஷயத்துல பயப்படுவோம். ரொம்ப பயப்படுவோம். ஒரு ஒரு இப்போ நம்ம காலேஜ் படிக்கோம்னா, ஒரு வேல குடுக்காங்க. நம்ம காலேஜ்ல ஸ்டாஃப். அத செய்றதுக்கு பயப்படுவோம். அதுக்கான பலன் நம்மட்ட இல்லாம இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம வீட்லன்னா நமக்கு ஒரு பொறுப்பு குடுப்பாங்க. அந்த பொறுப்ப பார்த்து நம்ம பயப்படுவோம். இதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம சில நேரம் பயந்துகிட்டே இருப்போம். அந்த பலனே நம்மகிட்ட இல்லன்றத காரணம் சொல்லுவோம். இப்ப வீட்டு வேலை செய்யணும்னா, எனக்கு டயர்டா இருக்குன்னு காரணம் சொல்லலாம். இப்போ நான் இங்கேருந்து ட்ராவல் பண்ணி ஒரு இடத்துக்கு ப்ரேயருக்கு போகணும்னா, அ எனக்கு டயர்டா இருக்குன்னு ஒரு காரணம் சொல்லலாம். இப்போ இதே மாரி தான். நமக்கு பெலன் உண்டு. எசப்பா தருவாங்க. ஆனா, அந்த பெலத்த நம்ம பிரயோஜனப்படுத்தாம, அதையே நம்ம காரணத்தையா சொல்லிக்கிட்டே இருக்கோம். அந்த பெலன் என்கிட்ட இல்ல. நான் ஒரு பலவீனமுள்ள பாத்திரம். எதுக்குமே தகுதி இல்லாத பாத்திரம். இப்போ நான் ஒரு ஸ்டேஜ் ஏறி பேசணும்னாலுமே மைக்க பிடிக்க கூட எனக்கு அந்த தகுதி இல்ல. ஏன்னா, நான் அதுக்கான அவள் இல்லன்ட்டு நீங்கலாம் நெனைக்கலாம். ஆனா, அப்படி இல்லங்க. உங்களுக்கு பெலனுள்ள ஆவியம் தான் ஏசப்பா குடுத்துருக்காங்க. நல்ல ஞானமுள்ள ஆவி, அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியம் தான் குடுத்துருக்காங்க. அன்பு எதுக்கு தெரியுமா? உங்ககிட்ட அன்பு இருந்துச்சுன்னா, எப்பொழுதும் அந்த ஒரு பயம் வராது. ஏன்னா, நீங்க மனுஷங்கள பார்க்கும்போது அன்பா தான் பார்ப்பீங்க. அவங்க உங்கள குற்றப்படுத்தினாலும், உங்கள ஒரு இடத்துல அ பிரித்து விடணுன்ட்டு உங்களுக்கு அவ்ளோ டார்ச்சர் குடுத்தாலும், குடும்பத்துல நிம்மதி இல்லாதம்போதும், உங்ககிட்ட அன்பு இருக்கும்போது எப்படி இருக்கும் தெரியுமா? அதெல்லாம் ஒரு விஷயமாவே இருக்காது. ஏன்னா, ஏசப்பா பார்த்துப்பாங்கன்ற ஒரு பயமே இருக்காது. அவ்ளோ அழகா ஏசப்பா நடத்துவாங்கன்ற நம்பிக்கை மட்டும் தான் இருக்கும். அந்த இடத்துல நீங்க பயப்படுறதுக்கான விஷயமே இருக்காது. சில நேரம் நம்ம அ அம்மான்னு பார்த்தோம்னா, ஃபீஸ் தேவை எப்படி சந்திக்கப்படும்னு பயப்படலாம். இதுவரைக்கும் நம்ம கஷ்டப்பட்டுட்டோமே, அடுத்த வருஷமும் நம்ம கஷ்டப்பட போறோமான்னு பயப்படலாம். இல்லன்னா, இந்த இத்தன நகை பேங்க்ல இருக்கே, அது எப்படி நம்ம மீட்க போறோம்னு பயப்படலாம். இல்லன்னா,
இங்க அடுத்த நாளைக்கு நம்ம எப்படி சாப்பிட போறோம்? அந்த ஆகாரத்த எப்படி போஷிப்பாங்க? எப்படி நமக்கு கிடைக்கும்ன்றது பயப்படலாம். இதுவே பயமாவே இருக்கும். ஆனா இது எல்லாமே ஏசப்பா சொல்றாங்க, "உனக்கு எப்ப குடுக்கணுமோ அத நான் தருவேன்." அது நான் தரணும்னு சித்தமா இருக்கிறேன். நேர்த்தியான டைமிங் ஒண்ணு இருக்கு. அந்த டைமிங்ல நான் உனக்காக எல்லாவற்றையுமே தருவேன். அதுக்காக பயப்படாத. காகைகள் மூலமாக எலியாவ போஷித்தாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள போஷித்த தேவன். யா எல்லாரையும் போஷிச்சாங்க. அதே தேவன் தான் நம்மளையும் போஷிக்க வல்லவரா இருக்காங்க. அ காட்டு புஷ்பங்களை உடுத்துவித்த தேவன் நம்மள உடுத்துவிக்க மாட்டாங்களா? அதான் நமக்கான ட்ரெஸ் இல்லையே, அது இல்லையே, இது இல்லையேன்னு கலங்குறது வேஸ்ட்டு தான். ஏன்னா தேவன் எல்லாவற்றையும் தருவதற்கு வல்லவரா இருக்காங்க. எல்லாமே, எல்லாமே அவங்க சமூகத்துல இருந்து தான் நமக்கு கிடைக்கும். நீங்க அதுக்கு குறுக்கு வழியில போனாலுமே, மறுபடியும் அதே இடத்துக்கு தான் நீங்க போய் நிப்பீங்க. அது மட்டும் இல்லாம தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை. சில இடத்துல புத்தியுள்ள ஸ்திரீயா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த புத்தியுள்ள ஸ்திரீயா இருக்கணும் எதுக்கு சொல்லியிருக்காங்க தெரியுமா? ஏன்னா முதலாவது தவறு செய்ததும் ஏவாள் தான். ஏன்னா, ஏவாள் அந்த ஒரு பிசாசோட வஞ்சனையான பேச்சுக்கு அப்படியே மயங்கிட்டாங்க. இருக்குமோன்றது அவங்க இது செஞ்சுட்டு அதான் கேர்ள்ஸ் ரொம்ப சென்சிட்டிவா இருப்பாங்க. மத்தவங்க சொல்றத அப்படியே பிலீவ் பண்ணுவாங்க. அப்படியே அத செய்யணும்னு பார்ப்பாங்க. இன்னொன்னு சண்டைன்னு வந்துச்சுன்னா, முன்னாடி நிக்கிறது ஆண்களா, பெண்களான்னு பார்த்தா பெண்கள் தான் இருக்கும். நெறைய இடத்துல கேர்ள்ஸ் முன்னாடி போய் சண்டை போடுவாங்க. அது அவங்களோட என்னன்னே எனக்கு தெரியாது. ஆனாலுமே நம்ம எப்படி இருக்கணும்னா, தெளிந்த புத்தியுள்ள ஸ்திரீயா இருக்கணும். ஒவ்வொரு இடத்துல எங்க பேசணும், எங்க பேசக்கூடாது, என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எப்படி நடக்கணும், எப்படி நடக்கக்கூடாதுன்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். தெரியலன்னா, அது வேஸ்ட் ஆயிரும். பயம் எப்படி வருது தெரியுமா? அது பயம் ஏசப்பா இடத்துல இருந்து நமக்கு வருதுன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம் சில பேரெல்லாம். ஆனா அது இல்ல. ஏசப்பா இடத்துல இருந்து நமக்கு பயம் வரவே வராது. அது பிசாசு இடத்துல இருந்து தான் நமக்கு பயம் வரும். எப்படி தெரியுமா? நீங்க பழசு ஏதாவது பாவம் பண்ணியிருப்பீங்கல்ல, நீங்க காலேஜ் லைஃப்ல பண்ண பாவமா இருக்கலாம். ஏதாவது ஒண்ணு இருக்கும்ல, அத மறுபடியும் உங்களுக்கு உணர்த்தி வைப்பான். இந்த பாவத்த நீ முன்னாடி செஞ்சல்ல, முன்னாடி இத பண்ணல்ல, அதான்னு சொல்லிட்டு, நீ எப்படி இத செய்யலாம்? இந்த மைக்க நீ எப்படி பிடிக்கலாம்? இந்த வசனத்த நீ எப்படி கேட்கலாம்? இவங்களுக்கு சுவிசேஷம் எப்படி அறிவிக்கலாம்ன்றது உங்களுக்குள்ள இருக்கும். ஆனா அதெல்லாம் இல்ல. ஏசப்பா என்ன சொல்றாங்கன்னா, அது எல்லாமே கிழக்குக்கும், மேற்குக்கும் எவ்வளோ தூரமோ, அவ்வளோ தூரம் நான் அத போட்டுட்டேன். நீ அத குறிச்சு யோசிக்காத. உனக்கு நீ மன்னிப்பு கேட்கணுன்ற நேரத்திலேயே நான் உன்னைய மன்னிச்சு உன் கைய பிடிச்சுட்டேன்றாங்க. அந்த நேரத்துல நான் அன்னைக்கு பண்ணேன்ல, அன்னைக்கு செஞ்சேன்லன்னு சொல்லிட்டு பழைய இத நம்ம பார்க்கவே கூடாது. அது மட்டும் இல்லாம நெகட்டிவ் வேர்ட்ஸ நம்ம பார்க்கும்போது பயம் நமக்குள்ள வரும். மத்தவங்க சொல்லுவாங்க, "இதுல நீ பேசுனது நல்லா இல்ல ஷில்பா. அந்த பாட்டுல ராகம் சரியில்ல ஷில்பா. நீங்க போனது தப்பு ஷில்பா. இத நீ பண்ணது தப்பு ஷில்பா. இப்படி இவங்கட்ட பேசுனது தப்பு ஷில்பா. அத செஞ்சது தப்பு, இத செஞ்சது தப்பு. சும்மா உட்கார்ந்தாலும் தப்பு, நின்னாலும் தப்பு. இந்த வசனத்த குறிச்சு நீ பேசியிருக்கவே கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதுவும் தப்பு. என்ன என்னென்ன நெகட்டிவ் வேர்ட்ஸ் உங்ககிட்ட பேச முடியுமோ எல்லாத்தையும் பேசுவாங்க. உங்கள சோர்வு உண்டாக்குவாங்க. எவ்வளோ தூரம் சோர்வு உனக்கு படிப்பு ஏறாது. உனக்கு இந்த டேலண்ட் இல்ல. எல்லாமே சொல்லுவாங்க. ஆனா அதெல்லாமே நம்பாதீங்க. உங்களுக்கு முடியும். ஏன்னா தேவன் அதுக்கான பலன ஏசப்பா அந்தந்த உங்களுக்கு குடுத்துருக்காங்க. டவுட் மட்டும் படக்கூடாது. ஏசப்பா நமக்கு தந்திருக்கிற தாளந்த ஒரு நாளும் டவுட் படக்கூடாது. நமக்கு இது தந்திருக்காங்களோ இல்லையோ ன்றது நீங்க டவுட் படுற அளவுக்கு இருக்கவே இருக்காது. ஏன்னா ஏசப்பா எல்லாருக்குமே அந்த தாளந்த குடுத்துருக்காங்க. எல்லாருக்குமே அந்த வல்லமை இருக்கு. அதனால ஒரு நிமிஷமும் உங்களோட தாளந்த குறித்து எனக்கு ஒண்ணுமே குடுக்கல. நான் வீட்ல தான் இருக்கேன். என்கிட்ட ஒரு வல்லமையும் இல்லன்னு நெனைக்காதீங்க. வீட்ல இருந்தாலுமே ஏசப்பா அதுக்கேத்த மாரி உங்கள பயன்படுத்த வல்லவரா இருக்காங்க. அதுலயும் நம்ம மோசஸ குறிச்சு பார்ப்போம். யாத்திராகமம் 3:11 ஒரு நிமிஷம். யாத்திராகமம் 3:11 அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, பார்வோனிடத்துக்குப் போகவும், இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம் என்றான்.
அவங்க காரணம் சொல்லிட்டே இருக்காங்க. இதுல நான் எம்மாத்திரம், அவங்க உங்களோட நாமம் என்னன்னு கேட்பாங்க. நான் திக்குவாய் மந்தனாவு, அது இதுன்னு காரணம் சொல்லிக்கிட்டு இதே மாரி தான் நம்மளும் காரணம் சொல்லிக்கிட்டு ஒரு பயத்துல. நம்ம இந்த காரணம்லாம் எப்போ வரும் தெரியுமா? ஒரு பயத்துல வரும். எப்பவுமே ஒரு விஷயத்த பார்த்து நம்ம பயப்படும்போது தான் காரணம் சொல்ல ஆரம்பிப்போம். ஐயய்யோ! இதுக்கு எப்படி காரணம் சொல்லலாம்? இன்னைக்கு எனக்கு உடம்பு சரியில்ல. இன்னைக்கு நான் பிஸியா இருக்கேனே! அந்த மாரி எல்லாம் நம்ம காரணம் சொல்லுவோம். எதுக்கு தெரியுமா? நம்மகிட்ட பயம் இருக்கு. அந்த பயம் நம்மள பேசுறதுக்கே திக்குவாய் மந்தனாவுன்னு எவ்வளோ தைரியமான மோசேயே திக்குவாய் மந்தனாவுன்னு சொல்ற அளவுக்கு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம சில ரிஜெக்ஷன்னால சில இடத்துல இஸ்ரவேல் ஜனங்களே நம்மள புரிஞ்சுக்கலன்ற ஒரு ரிஜெக்ஷன்னால இந்த சில பல காரணங்கள் அந்த பேசுறதுக்கே அவங்க தயங்குனாங்க. அந்த காரணத்தையே சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. திருப்பி 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 சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஆனா ஏசப்பா ஒரு குவாலிஃபைடான ஒரு பெர்சன தெரிந்து கொள்ளுகிற தேவன் இல்லங்க. ஒரு குவாலிஃபைடா இருக்கணும். அவளுக்கு பேச தெரிஞ்சிருக்கணும். அவளுக்கு இதெல்லாம் எஜுகேஷனும் குவாலிஃபிகேஷன் இருக்கணும். அவ இவ்ளோ டிகிரீஸ் முடிச்சிருக்கணும். இதுலெல்லாம் தா இவ்ளோ டேலண்டா இருக்கணுன்ட்டு சொல்லிட்டு பியூட்டிஃபுல்லா இருக்கணும். அந்த மாரி எல்லாம் சூஸ் பண்ற ஆட்கள் இல்ல. அது சூஸ் பண்றது யாரு தெரியுமா? மனுஷன் தான் அத சூஸ் பண்ணுவான். குவாலிஃபைட மனுஷன் தான் சூஸ் பண்ணுவான். அவங்களோட டிகிரி வச்சோ, அவங்களோட அழகு வச்சோ இது பண்றதே மனுஷன் தான். ஆனா காட் குவாலிஃபைஸ் அஸ். அவரே நம்மள குவாலிஃபை பண்ணுவாங்க. மோசேயே குவாலிஃபை அந்த திக்குவாய் மந்தனாவும் சொன்ன மோசேயே தேவன் பயன்படுத்துனாங்க. அதே மாதிரி தான் நம்மளையும் பயன்படுத்துவாங்க. இன்னொன்னு தெரியுமா? சில நேரம் நமக்கு நம்ம இருள்ல இருந்தாலுமே காடோட வெளிச்சத்த காணவே முடியாது. ஏன்னா வசனத்த விட்டு நம்ம விலகி இருக்கோம். மோசேயோட முகத்த பார்க்கும்போது பிரகாசமா இருந்துச்சுன்னு வசனம் இருக்கு. எதுக்கு அது பிரகாசமா இருந்துச்சு? தேவனுடைய சமூகத்துல இருந்துட்டு வரும்போது. அதே மாதிரி தான் நம்மளும் தேவனுடைய சமூகத்த விட்டு விலகிட்டோம்னா, நமக்கு அந்த பயம் எப்படி சொல்ல வைக்கும்னா, நான் திக்குவாய் மந்தனாவு, அந்த ஜனங்க என்னைய ஏத்துக்க மாட்டாங்க. அந்த நாமம் என்ன நாமம்னு கேட்பாங்க. அந்த மாதிரி நமக்கு என்ன செய்ய சொல்லும்? காரணத்தையா சொல்ல சொல்லும். ஆனா, இதே இது காடோட பிரசன்ஸ்ல இருந்து நம்ம வரும்போது, அந்த காரணம் சொல்றதுக்கே நமக்கு தோணாது. ஏன்னா, அதுக்கு அது காரணம் சொல்லவே வராது. ஏன்னா, நம்ம ஃபுல்லாவே ஃபோக்கஸ் யார் மேல இருக்கும் தெரியுமா? காட் மேல இருக்கும். அந்த ஃபியர் மேல இருக்காது. பிசாசோட அந்த தந்திரமான திட்டங்கள் மேல இருக்காது. எப்பவுமே நம்மளோட கண்கள் தேவனையே நோக்கமா இருக்கும். இன்னொன்னு கிதியோன் பத்தி பார்ப்போம். நியாயாதிபதிகள் 6:15. அதற்கு அவன், என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதினாலே ரட்சிப்பேன்? இதோ மனசேயின்ன மனசேயில்ல என் குடும்பமும் மிகவும் எளியது. என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றான். இதுல எத்தனை பேர் சொல்ல முடியும்? நம்ம ஃபேமிலில நான் சின்னவன். சின்னவன்ட்டு அதுல மட்டும் சொல்ல முடியாதுங்க. எத வச்சு சொல்லலாம் தெரியுமா? என் கூட பிறந்தவங்க எல்லாம் ரொம்ப நாலேஜ்டான பெர்சன். ரொம்ப புத்திசாலி. அவங்கள மாரி புத்திசாலி யாரும் இருக்க முடியாது. ஆனா நான் எப்படி தெரியுமா? அதே மாரி தாவீது இருக்காங்க பாத்தீங்களா? அவங்கெல்லாம் யுத்தத்துக்கு அவங்களோட கூட பிறந்த அண்ணாலாம் யுத்தத்துல இருக்காங்க. இவங்க எங்க ஆடு மேய்ச்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரிதான் நம்ம இதுல எத்தனை குடும்பத்துல நம்ம ஒரு ஆடு மேய்க்கிறவனா இருக்கலாம். நம்ம கூட பிறக்கிறவங்க யுத்தத்துல இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஆனா என்னதான் சாமுவேல் போய் அபிஷேகம் பண்ணணும்னு தேடும்போது, சில நேரம் அந்த கூட இருக்கிற அண்ணங்க தான் ஒரு வேளை குவாலிஃபைடா இருக்குமோன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு குடுக்கலான்னு போகலாம். ஆனா அந்த அபிஷேகம் யார் மேல இருக்குன்னு தெரியுமா? அந்த ஆடு மேய்ச்சிட்டு அங்க இருக்காங்க பாத்தீங்களா? அவங்க மேல இருக்கும். இந்த குடும்பத்திலேயே நான் எளியவன் ஏசப்பா, பயமுள்ளவன் நானு. அவ்ளோ டேலண்ட் எல்லாம் என்கிட்ட இல்லைன்னு சொல்றவன்ட்டு தான் என்ன இருக்கும்? அந்த அபிஷேகம் இருக்கும்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கான அபிஷேகத்த, தாளந்த தேவன் குடுத்திருக்காங்க. அதுக்காக உங்களோட உங்களோட பயத்தினால இந்த ஐடென்டிட்டிய மட்டும் இழந்துராதீங்க. என்னன்னா ஆனா இதெல்லாம் சொல்றாங்களே, அதுக்கு முன்னாடியே என்ன தேவனுடைய தூதன் சொல்லுவாங்க தெரியுமா? 6:12 கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்றார். பராக்கிரமசாலின்னு சொன்னா அவங்க என்ன சொல்றாங்க? நான் எளியவன்.
நான் ஒண்ணும் இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா கர்த்தருடைய தூதன் என்ன சொன்னா, நீ பராக்கிரமசாலி. அவங்க யாரு? அவங்க சந்தேகப்பட்டவங்க. இது ஒரு தடவை இது மட்டும் செய்யுங்களேன். இது ஒரு தடவை இது மட்டும் செய்யுங்க. டவுட் பட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனாலும் காட் என்ன சொல்ல, நீ பராக்கிரமசாலி. நீ அதுக்காக இப்போ நம்ம சந்தேகப்படலாமா? அதே மாதிரி இது செய்யலாமா? பரீட்சை பார்க்கலாமா? தேவன பரீட்சை பார்க்கிறதுக்கு நமக்கு அதிகாரமே இல்ல. அந்த இடத்திலேயே நம்ம இல்ல. உங்களோட பாதரட்சைய கூட அந்த பிடிக்கிறதுக்கு யோவான் சொல்ற மாதிரி அதுக்கான இதே இல்ல நமக்கு. நம்ம எந்த இடத்துலயுமே பரீட்சை பார்க்கிற நிலைமையில ஏன்னா தேவன் என்ன செஞ்சுட்டாங்க, நமக்காக அந்த பயத்த கூட சிலுவையில சுமந்தாங்க. அந்த அவமானத்த கூட எத கண்டு பயப்படுறோம்? அவமானத்த கண்டா? அது மனுஷங்க அவமானப்படுத்துனாங்க ஏசப்பாவ. அதே மனுஷங்க துப்புனாங்க ஏசப்பாவ. அத மனுஷங்க நிர்வாணமா சிலுவையில போட்டாங்க ஏசப்பாவ. அந்த தேவனே சிலுவைய சுமந்தாங்க, ஜெயிச்சாங்க. ஆனா அதே அதே சோதனை உனக்கும் வரும்டா. ஆனா பயப்படாத. நான் உன் கூட இருக்கேன்னு சொல்றாங்க. ஆனா அந்த பயம் நம்மள விட்டு தெளிஞ்சுச்சா? இல்ல. எப்பவுமே அந்த ஒரு பயத்திலேயே இருக்கும். எல்லா சிச்சுவேஷன்லயும். சங்கீதம் 56:3. நான் பயப்படுகிற நாளிலே உம்மை நம்புவேன். என்ன சொல்றாங்க தாவீது? நான் பயப்படுகிற நாளிலே உம்மை நம்புவேன். என் நம்பிக்கை யார் மேல இருக்குன்னா, உங்க மேல இருக்கு. எனக்கு பயமே வராது ஏசப்பான்னு சொல்லல அவங்க. அவங்க பயப்படுவாங்க. ஆனா அந்த நாள்ல கூட நான் உங்கள தான் நம்புவேன். எனக்கு பயம் வந்தா கூட நான் உங்கள தான் தேடுவேன். எனக்கு எப்பவுமே என்னோட கண்கள் உம்மையே நோக்கமா இருக்கும்னு தாவீது ராஜா சொல்றாங்க. ஒரு பயம் எப்படி தெரியுமா? நீங்க யாருன்றத மறைச்சு போட்டுரும். உங்களோட ஐடென்டிட்டிய மறைச்சு போட்டுரும். நீ யாருன்னே கண்டுபிடிக்க முடியாது. அப்படி மறைச்சு போட்டுரும். இதே தேவனுடைய வல்லமை உங்களுக்குள்ள எப்படி செயல்படும் தெரியுமா? நீ யாருன்றத அவங்க கற்றுக் குடுப்பாங்க. நீ யாரு? நீ எப்படிப்பட்டவன்? உன்னோட பர்ப்பஸ தேவன் சொல்றதுக்கு வல்லவரா இருக்காங்க. அந்த வல்லவருக்கு நம்ம என்ன செய்யணும்? அப்பதான் நம்மளோட வேல்யூ நமக்கு தெரியும். நம்மளோட வேல்யூ வித் அதர்ஸ் நமக்கு தெரியும். மத்தவங்கல பார்க்கும்போது நம்ம கம்பேர் பண்ணிட்டு இருப்போம். நமக்கு ஒண்ணுமே இல்லையே. நாம ஏமாத்திரும். நான் வேஸ்ட் இதெல்லாம் நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். ஆனா ஏசப்பா என்ன சொல்லுவாங்க? அந்த நேரத்துல உங்களோட வேல்யூவ காட்டுவாங்க. உங்களோட வேல்யூ என்னன்றத ஏசப்பா அந்த நேரத்துல நீங்க தேவனுடைய பிரசன்ஸ்ல இருக்கும்போது தான் அவங்க உங்களோட வேல்யூவ காட்ட முடியும். உங்களோட டிசிஷன பெட்டரா எடுக்கிறதுக்கு தேவன் லீட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம உங்க பர்ப்பஸ்லயே உங்கள வாழ வைப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு கான்ஃபிடென்ட்டா உங்கள நடக்க வைப்பாங்க. எந்த சிச்சுவேஷன்லயுமே ஒரு ஒரு குழப்பம்ன்றது உங்களுக்கு இருக்காதுங்க. அவ்ளோ ஒரு கான்ஃபிடென்ட்டா இதான் என்னோட வழி. இதான் யாரு என்ன சொன்னாலும் உங்க காதுலயே வராது. அதுக்காக காடோட வில்லிலே நடக்காம கான்ஃபிடென்ட்டா இருக்கிறது தப்புதான். அது தேவனுடைய டிசிபிள்ஸ் பத்தி பார்ப்போம். அப்போஸ்தலர் பத்தி. மார்க் 4:38-40. ஒரு நிமிஷம். அதுல 40 பார்ப்போம். அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமற் போயிற்று என்றார். அவங்க சொல்றாங்க, எதுக்கு பயப்பட்ட? ஏன் என் மேல விசுவாசம் இல்ல? அதே மாதிரிதான் நம்மட்ட டெய்லி எசப்பா கேட்கிறவங்களா இருக்காங்க. இப்ப நான் நடக்கேன்னா, நாளைக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்துருச்சு. அந்த நேரத்துல அந்த சிச்சுவேஷன் முடிஞ்சு போச்சுன்னு சொல்றோமா? இல்ல, ஏசப்பா இது எதுக்கு? ன்ட்டு ஏசப்பாவ நோக்கி பார்க்குறோமா? இல்ல, என் விசுவாசம் உங்கள் மீது இருக்கு. நான் உங்கள நம்புறேன். இத மாத்துறதுக்கு வல்லவரா இருக்கீங்கன்னு நம்ம பார்ப்போமா? அப்படி பார்க்கவே மாட்டோம். அந்த சிச்சுவேஷன தான் நம்ம பார்ப்போம். எதுக்கு தெரியுமா? அந்த நேரம் நம்ம பயப்படுறதுனால. ஒரு பயம் நம்மள எவ்வளோ தூரம் ஏசப்பாவ விட்டு விலக்குது தெரியுமா? அந்த அந்த ஸ்டோர்ம பார்த்து நம்ம பயப்படும். அந்த கடல் சீற்றங்களை பார்த்து நம்ம பயப்படுறவங்கள கலங்குகிறவர்களா இருக்கும். எதுக்கு? நமக்குள்ள அந்த ஒரு விசுவாசம் இல்ல. நம்மளுடைய தேவன் எல்லாத்துக்கும் மேலான தேவன். கடல்களையும் அத யும் படைத்தவர். அத அ
நைல் நதிகள இரண்டாக பிளக்க வைக்கிற தேவன். ஆனா அதுக்கான ஒரு விசுவாசம் நம்மகிட்ட இல்ல. அந்த ஒரு கடல் சீற்றம் வந்தோனே சீஷர்களுக்கெல்லாம் பயம் வந்துருச்சு. அவ்வளோதான், நம்ம மரித்து போக போறோம்னு சொல்லுவாங்க. அந்த மாரி இல்லாதபடிக்கு நம்மளோட சிச்சுவேஷன் அப்படிதான் தெரியும். நம்ம மரித்து போக போறோம். நமக்கு இனிமே ஒண்ணுமே இல்லன்ற மாரி தெரியும். ஆனா பயப்படாதீங்க. நம்மளோட பயம் எது மேல இருக்கணும் தெரியுமா? இப்போ நீங்க ஜெபிக்கிறவங்களா இருக்கீங்கல்ல, ஜெப வாழ்க்கையில குறைவாயிடுச்சு. உங்களோட ஃபெய்த் இருக்குல்ல, விசுவாசத்துல ஏன்னு தெரியலையே குறைஞ்சுகிட்டே போகுது. இது செய்வாங்க. முன்னாடியெல்லாம் என் விசுவாசம் வேற லெவல்ல இருக்கும். இப்ப என்கிட்ட விசுவாசமே இல்லன்றதுல, சமாதானமே என் வாழ்க்கையில இல்லன்றதுல, உங்களுக்கு அந்த பயம் இருக்கணுங்க. அந்த சமாதானமே என் வாழ்க்கையில இல்லன்னா, அதுக்காக பயந்து பயந்து தேவனுடைய சமூகத்த விட்டு விலகக்கூடாது. நம்ம இன்னும் தேவனுக்குள்ள போகணுன்ற ஒரு ஒரு சம் அ இது வரணும். ஒரு டிசிஷன் நம்ம எடுக்கிறவங்களா இருக்கணும். ஒரு சமாதானம் இல்லையா? ஏசப்பாட்ட போணும். எதுக்கு ஏசப்பா என் குடும்பத்துல சமாதானம் இல்ல? எதுக்கு ஏசப்பா நான் வேலை செய்ற இடத்துல சமாதானம் இல்ல? எதுக்கு ஏசப்பா நான் போற சர்ச்சுல சமாதானம் இல்ல? ஏசப்பா சமாதானம் தாங்க. நீ கேட்கிறவரா இருக்கணும். சில நேரம் நமக்கான பிளெஸ்ஸிங் நம்மள விட்டு கொஞ்சம் தூரமா போகுதுன்னு நினைக்கும்போது, நம்ம தேவனை நோக்கி பார்க்கணும். எதுக்கு ஏசப்பா இந்த பிளெஸ்ஸிங் நமக்கு இந்த டைம்ல எனக்கு வேணுமே. எது என்னோட பிளெஸ்ஸிங் தடுக்கிறது? எது காடுக்கும் எனக்கும் இருக்கிற அந்த கனெக்ஷனுக்கு அந்த கனெக்ஷன பிளாக் பண்ணுது? நம்ம ரியலைஸ் பண்ணணும். நம்ம கேட்கணும். இது இந்த பாவமா? இந்த சிச்சுவேஷனா? விசுவாச குறைவா? என்னன்னு கேட்டு நம்ம அதுக்கான வழிகள திறக்கணும். அதுக்கான டிசிஷன் ஞானமுள்ள டிசிஷன நம்ம எடுக்கிற தெளிந்த புத்தி உள்ள அந்த ஒரு டிசிஷன எடுக்கிறவங்களா நம்ம இருக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்? தேவனிடத்துல தாங்க கேட்கணும். இன்னொன்னு தெரியுமா? பயம் எப்பவுமே உங்களுக்கு தோல்விய மட்டும் தான் குடுக்கும். இதே ஒரு விசுவாசம் உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றிய குடுக்கிறதா இருக்கும். முதலாவது நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? எல்லா சிச்சுவேஷன்லயும் தேவன நம்பணும். நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். அததான் விசுவாசிக்கணும். என் தேவன் நான் போகிற இடமெல்லாம் என்னோட இருக்கிறாங்க. அவங்களோட பிரசன்ஸ் என்னோட இருக்கிறது. எல்லா சிச்சுவேஷன்லயும் என்னை தாங்கி நடத்துறாங்கன்ற ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கணும். பிறகு பிலிப்பியர் 4 ஒரு நிமிஷம். பிலிப்பியர் 4 6 நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? இந்த மாதிரி பயம் வருதுன்னா முதலாவது இயேசுபாட்ட கேளுங்க. ஏன்னா பயம் எப்பவுமே யாருக்குமே வரக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேன். அது வரும். ஆனாலுமே ரொம்ப பயமா இருக்கு. ஒரு டிசிஷனே எடுக்க முடியல. தேவனோட பிரசன்ஸையும் உங்களையும் விட்டு விலகுதுன்னா, நீங்க கொஞ்சம் பிரேயர் பண்ணி தான் ஆகணும். விண்ணப்பம் பண்ணி தான் ஆகணும். அது ஃபர்ஸ்ட் தேவனிடத்துல இன்ஃபார்ம் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா எதுக்கு இந்த பயம்னு உங்களுக்கு தெரியாதுல்ல. அதே கடைசியில தேவனுக்கும் உங்களையும் விட்டு பிரிக்கிறதா இருக்கணும். ஒண்ணு சங்கீதம் 34 4 நான் கர்த்தரை தேடினேன். அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்கலாக்கி விட்டார். முன்னாடி சொன்னதுதான். எப்பொழுதும் நம்ம தேவனை தேடினா, ஏசப்பா என்ன செய்றாங்க தெரியுமா? நம்மளோட பயத்த எல்லாத்தையும் நீக்கி போடுறவங்களா இருக்காங்க. ஒவ்வொரு பயம், உங்க குடும்பத்துல இருக்கிற பிரச்சனைகள, அந்த பொருளாதார பிரச்சனைகள, அந்த என்ன பயமா இருந்தாலும், குடும்பத்துல ஒரு சமாதானம் இல்லனாலும் எல்லாவற்றையுமே நம்மள விட்டு நீக்கி போடுகிறவரா இருக்காங்க. ஏன்னா, அதுக்கான பதில தேவன் கொடுக்க வல்லவரா இருக்காங்க. 1 யோவான் 4:18 அன்பிலே பயமில்லை. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனையுள்ளது. பயம் என்னது இருக்கு? வேதனைதாங்க. பயப்பட்டாந்தான் உங்களுக்கு வேதனை. நீங்க நினைப்பீங்க, பயம் நல்லதுதான். நான் பயந்ததுனால தானே இந்த சிச்சுவேஷன் என்னன்னு எனக்கு தெரிஞ்சுச்சு. அது இதுன்னு நீங்க நினைப்பீங்க. இல்லங்க, அந்த இடத்துல உங்களுக்கு பயம் வரக்கூடாது. அந்த இடத்துல எப்படி இருக்கும்னு தெரியுமா?
ஃபர்ஸ்ட் நீங்க போய் இன்ஃபார்ம் பண்ணணும். இப்போ காலேஜ்லயோ, ஸ்கூல்லயோ ஏதோ ஒரு பிரச்சனை ஸ்டூடெண்ட்க்கு வந்துருச்சுன்னா, உடனே போய் என்ன செய்வாங்க? அந்த டீச்சருக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. பிறகு நம்மள சின்ன வயசுல நம்ம இருக்கோம்னா, ஏதோ பிரச்சனை வந்துருச்சுன்னா யார்ட்ட இன்ஃபார்ம் பண்ணுவோம்? நம்மளோட பேரண்ட்ஸ்ட்ட தான் இன்ஃபார்ம் பண்ணுவோம். அதே மாதிரி தான் நம்மளோ ஏதாவது பயமோ, ஏதோ நடக்குதோ, எதுவா இருந்தாலும் நம்ம என்னவா இருக்கணும்? தேவனிடத்துல இன்ஃபார்ம் பண்ணுகிறவர்களா இருக்கணும். எல்லா சிச்சுவேஷன்லயும். ஏசாயா 43:1 லாஸ்ட் பார்ட்ல பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். என்ன சொல்றாங்க? நான் உன்னைய பேர் சொல்லி அழைச்சிட்டேன். உன்னை கர்ப்பத்தின் கனியில இருக்கும்போதே உன்னை பேர் சொல்லி அழைச்சிட்டேன். அவ்வளவுதான். நீ என்னுடையவன். நீ பயப்படாத. நீ தண்ணீரை கடக்கும்போது கூட நான் உன்னோட இருக்கிறேன். ஆறுகளை கடக்கும்போது கூட அவைகள்ல உன்மேல் புரளுவதில்லைன்னு சொல்றாங்க. அக்கினியில் நடக்கும்போது கூட வேகாதிருப்பேன்னு சொல்றாங்க. அதனால நீங்க பயப்படாதீங்க. எல்லாத்தையுமே காட்ட சொல்லிட்டு காட் எல்லாமே பார்த்துப்பாங்கன்றத அப்படியே விட்டுட்டு திரும்பி பார்க்காம உங்களோட வேலைய நீங்க செய்யுங்க. என்னதுன்னா ஜெபம் பண்றது, வேதம் வாசிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் விசுவாசத்துல அப்படியே இருக்கணும்ன்றது. என்கிட்ட இருந்து அந்த விசுவாசத்தை மட்டும் யாராலையும் எடுக்க முடியாதுன்றதுல உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கணும். என்ன விசுவாசம்னா என் இயேசுப்பா செய்வாங்க. அதை எடுக்கவே கூடாது. எடுக்கவே முடியாது. அதை மட்டும் மனசுல வைப்போம். தேங்க்யூ.